ஹலோ, அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதரர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஒத்தோசைக கூடமாட வேலை செய்யுது. சரி, எங்கள் வீட்டில் என்னுடைய இளைய தங்கை பிறந்த பிறகு ஒரு 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களேன், எங்கள் அம்மாவுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்களா? மருத்துவர் ஒரு வருஷத்துக்கு எந்த கடினமான வேலையும் செய்யக்கூடாது, பழு தூக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் பெரிய அக்கா திருமணம் முடிஞ்சு அவங்க புகுந்த வீட்டுக்கு போனாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது வீட்டில் பெரியவங்கனால எங்கள் அண்ணனும் நானும் வளர்ந்த பிள்ளைகள். எங்கள் அண்ணனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பொறுப்பெல்லாம் எங்கள் மேலே நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சரியா? சமையல் வேலை அது மட்டும் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, மீதி வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அந்த அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அம்மா சமையல் வேலை பார்த்துக்கிட்டாங்க. சமையல் எரிபொருள் வேணும் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் அடுப்பு கெரோசின் ஸ்டவ் சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். கேஸ் சிலிண்டர் மிக மிக சொற்பமான ஆளுகளில் இருக்கும், ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளில் தான் இருக்கும். ஈஸியாக கிடைக்காது. 5 வருஷம் 7 வருஷம் வெயிட்டிங் புக் பண்ணோம்னா. ஆக பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லேயும் விறகு அடுப்பு தான். என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஊரில் காட்டிலேருந்து மரங்களை வெட்டிட்டு ஒரு 3 அடியாக சின்ன துண்டாக்கிட்டு அதை மாட்டு வண்டியில் அடுக்கி வச்சுக்கிட்டு விறகு மண்டின்னு இருக்கும், அதுக்குன்னு விறகு பெட்டைன்னு இருக்கும், அங்கே கொண்டு வருவாங்க. எங்கள் தெருவில் ஒரு 8 பேரோ 10 பேரோ தெருவாசிகள் ஒன்றா கூடி ஒரு முழு வண்டியை, மாட்டு வண்டியை அப்படி பேரம் பேசி எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு ஒரு விறகு வெட்டியை கூலிக்கு அமர்த்துவாங்க. விறகு வெட்டினா அந்த மரத்துண்டுகளை கோடலி வச்சு 4 துண்டுகளோ 10 துண்டுகளோ பிளந்து தருவார். அடுப்புக்குள்ளே வச்சு இருக்கிற ஈஸியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு விறகு அடுப்புன்னா என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்க வழக்கம். அப்புறம் அந்த பிடிச்சதுமே ஒரு 8-10 பங்கு சமமாக கூறு மாதிரி போட்டு வைப்பாங்க. கூறு போட்டு ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துவாங்க. அதை எடுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வீட்டு சமையலறை மேலே ஒரு பரன் இருக்கும், அந்த பரன் மேலே அடுக்கி வச்சிடணும். ஸோ அந்த மாதம் யூஸ்ஃபுல்லாக அது யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் நானும் எங்கள் அண்ணனும் நடுவோம். ஒருத்தர் விறகு வெளியிலேருந்து கொண்டு வரணும், இன்னொருத்தர் மேலே பெஞ்ச் மேலே ஏறி அந்த பரன் மேலே அடுக்கி வைக்கணும். அந்த மாதிரி பிரிச்சுப்போம், வேலையை பிரிச்சுப்போம். ஒரு கொண்டு வந்து ஒரு அடுக்கி வைக்க, அந்த மாதிரி. அந்த விறகு வெட்டி விறகு பிளந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே விறகுலாம் கரடு முரடாக இருக்கும், அப்படியே அங்கங்கே சிலிம்பு இருக்கும். கையில் 2 கையை நீட்டிக்க சொல்லி பெரியவங்க அடுக்கி விடுவாங்க. அங்கே உள்ளவங்க அடுக்கி விடுவாங்க. எவ்வளோ நாங்கள் தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கணும். அது என்னென்ன, கையில் விரலில் அந்த சிலிம்பு ஏறிடும், இல்லைன்னா தோலில் உள்ளே குத்தி உள்ளே போயிடும். அப்புறம் முள் வாங்கின்னு அவங்க ஒரு சின்ன இது இருக்குங்க, ஊசி மாதிரி இருக்கும், அதை வச்சு எடுத்து அந்த முள் உள்ளே போன பிசிறு வெளியே எடுக்கணும். அது வெளியே எடுக்காமல் விட்டால் செப்டிக் ஆகிடும். ஸோ அதை எடுக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதை வேலையில் பொறுத்துக்கிட்டுனா மேலே அடுக்கி வைக்கணும். ஓகேங்களா? அது விறகு. சமையல் எரிபொருள் ஆயிடுச்சு. அடுத்து தேவை தண்ணீர். தண்ணீர் பார்த்திங்கன்னா இந்த காலத்து மாதிரி மினரல் வாட்டர் இதெல்லாம் கிடையாது, கேன்லாம் கிடையாதுங்க. குழாய் தண்ணி தான் வரும். அது முனிசிபல் டேப்பில் வரும். அது பெரிய செல்வாக்கு உள்ளவங்க வீட்டில் கொஞ்சம்
வசதி பெற்றவங்க வீட்டில் அவங்க வீட்லேயே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, அவங்க பிடிச்சிப்பாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, காமன் பப்ளிக் டேப் பொது குழாயில் தான் போய் பிடிக்கணும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு பொது குழாய் இருந்தது. அங்கே வந்து குடிக்கிறதுக்கும் சமையல் வேலைக்கும் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 குடம் எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்தால் போதுமானது. ஒருத்தர் அங்கேருந்து குழாயிலேருந்து தண்ணி பிடிச்சி வர, இன்னொருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வைக்க, அந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணனும் பிரிச்சுப்போம். அங்கே குழாயில் தண்ணி பிடிக்கிறது பெரும்பாலாக இருக்கும். அங்கே வந்து சமயங்களில் குழாயடி சண்டை நடக்கும். பார்க்குறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது ஆக்சுவலாக இது வந்து சமையலுக்கும் குடிக்கும் தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வேறு டாய்லெட்டுக்கும் குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் தண்ணி. அது என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற மாதிரி போர்வெல் அமைச்சு நேர மேலே டெரஸில் சின்டெக்ஸ் டேங்கில் ஏற்றி வீட்டு சமையலறைக்குள்ளேயே வேணுங்கும் போது குழாய் மூலமாக எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி அப்போ கிடையாது. அப்போ என்ன, ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறுன்னு ஒன்று இருக்கும், வெல் இருக்கும். அந்த கிணறுல மேலே கப்பி போட்டுப்பாங்க, அது புள்ளி போட்டுப்பாங்க. அது போட்டு நீளமாக கயிறு இருக்கும், கயிறை போட்டு வாளியை போட்டு அங்கே தண்ணி உண்டு கயிறு எடுத்து இறைக்கணுங்க. ஒவ்வொரு வாளியாக இறைச்சி ஊற்றி அங்கே பக்கத்தில் வந்து கீழே வந்து 4-5 தொட்டி வச்சுப்பாங்க. அது தொட்டியை நிரப்பணும். அதுதான் குளிக்கிறதுக்கு, பாத்திரம் துவைக்கிறதுக்கு எல்லா இதுவும். அது வந்து ஆளுக்கு பாதி பாதி பண்ணி இறைச்சி ஃபில்லப் பண்ணிடணும், தொட்டியை ஃபில்லப் பண்ணி. சரி, அடுத்த வேலை வந்து சமையல் முடிஞ்ச பிறகு சமையல் செய்த பாத்திரங்களும் சாப்பாடு தட்டுகளும் மற்ற பொருள்களும் கழுவி வைக்கணும், பாத்திரங்களும் கழுவி வைக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா விறகு அடுப்புங்கிறனால எல்லா சமையல் பாத்திரங்களையும் கருப்பு புகை மண்டி போயிருக்கும். கருப்பு புகை இன்வேரியபிள் எல்லாத்துலேயும் இருக்கும், சாப்பாடு தட்டு தவிர. சரி, தேய்ச்சி கழுவணும்னா அதுக்கு மெட்டல் ப்ரஷ்ஷோ, மெட்டல் ஸ்க்ராப் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லை நைலான் ப்ரஷ்ஷோ அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி விம் பவுடர், விம் லிக்விட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாம்பல் வச்சுருப்பாங்க, ஒரு கிண்ணத்தில் சாம்பல் வச்சுருப்பாங்க. வைக்கர் போர் வச்சுருப்பாங்க. அந்த வைக்கர் போரை சாம்பலை தொட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். அந்த அடுப்பு புகையெல்லாம் போகிற மாதிரி கழுவணும். உள்ளாரையும் வெளியேறும் கழுவணும். கழுவினா மட்டும் தேய்க்கணும். அந்த பாத்திரம் தேய்க்கிறது மட்டும் பத்தாது. பாத்திரம் தேய்ச்ச உடனே கழுவி வைக்கணும், தண்ணி ஊற்றி கழுவி வைக்கணும். இல்லைன்னா அந்த சாம்பல் வந்து காஞ்சி போயிடும். அப்புறம் வந்து நிறைய தண்ணி வேண்டியிருக்கும். அந்த சாம்பலை போக்குறதுக்கு திரும்பியும் நிறைய தண்ணியை இறைக்க வேண்டியிருக்கும். கிணத்துக்குள்ளே மேனுவலாக இறைக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து பாத்திரம் தேய்ச்சி தரணும், இன்னொருத்தர் வந்து அந்த சாம்பல் வந்து தெளிவாக எல்லாம் வெளியே போயிடணும். அந்த மாதிரி கழுவி வைக்கணும், பழப்பழம் கழுவி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏற்படுங்க. அது நாங்கள் ஆளுக்கு பாதி பண்ணிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றது, காலையிலேயே மாலையில் சாப்பிட்றதுக்கு நம்ம இட்லி தோசை சாப்பிட்றோம், போய் கடையில் போய் ரெடிமேட் இட்லி மாவு கொண்டு வந்துடும். இப்போ கிடைக்கிது, அவைலபிள் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது. முதல்லாம் அந்த மாதிரி கிடைக்காது, 50 வருஷம்லாம் கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க, வெட் கிரைண்டர் வச்சுருப்பாங்க. அது என்னடான்னா இன்னும் செல்வாக்கு நல்லா பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற ஊர்லலாம் ஆட்டு உரலாம், கல்லை வந்து ஆட்டு உரலாம் வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவோம், ஊற வச்ச அரிசியை 2 பாகமாக பிரிச்சுப்போம். ஒருத்தர் வந்து ஆட்டு உரலை வச்சு சுற்றணும், இன்னொருத்தர் வந்து அந்த இதை வந்து அரிசியை வந்து உள்ளே தள்ளி விடணும். அது அந்த 2 நிலை அரிசி முடிஞ்சது, 3 நிலை இது உளுந்தம் பருப்பு ஆட்டி முடித்து அதெல்லாம் வெளியே எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி அந்த ஆட்டோடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வைக்கணும். கழுவி வச்சுட்டு ஊற வச்சா தான் அடுத்த நாள் காலையில் இட்லியோ தோசையோ சாப்பிட முடியும். இல்லைன்னா பொங்கல், உப்புமா, சப்பாத்தி தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து இட்லி மாவு ஆயிடுச்சு. அடுத்து வந்து
தொட்டுக்கிற சட்னி ஏதாவது பண்ணணுன்னா அம்மி இருக்கும். அம்மியில் வந்து எல்லாம் தட்டி தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ என்ன வேணும் துவையலோ என்ன வேணுமோ அது வந்து அரைச்சிக்கணும். ஈவன் பிரியாணி பண்ணுற மசாலா பொடி கூட அது அரைச்சிவாங்க. அரைச்சிட்டு பண்ணி கொடுக்குங்க. எல்லாமே மேனுவலாக பண்ணி ஆகணும். நாங்கள் இந்த வேலையெல்லாம் வந்து டெய்லி எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதி நேரத்தில் பண்ணி கொடுத்தோங்க. ஏறக்குறைய ஒரு வருஷம் முடிய பண்ணுங்க. கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட 2 பேரும் பகிர்ந்து செஞ்சதுனாலையும் நாங்கள் எங்கள் பொறுப்பை வந்து உணர்ந்தனாலையும் அந்த வேலை எதுவும் கஷ்டமாக இல்லைங்க. செஞ்சு முடிச்சிட்டோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. தங்கையும் பெரிய வேலையிட்டா, அம்மாவும் குணமடைஞ்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். என்னதான் இருந்தாலும் இப்போ உள்ள மிக்சியில் அரைச்சி கிரைண்டரில் அரைச்சி சாப்பிட்ற இட்லி சட்னியோட அந்த காலத்தில் அம்மி உரலில் அரைச்ச டேஸ்ட்டே தனி தாங்க. இப்போவும் அந்த டேஸ்ட் மனசில் நிற்குங்க. நன்றி, வணக்கம்.